சூளைமேட்டில் 72 வயது முதியவர் மீது தாக்குதல் நடத்திய வீடியோ வெளியாக இருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். வீரப்பன் என்பவர் மீது ஜெகன் உள்ளிட்ட 3 பேர் சேர்ந்து தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க நாம் கேட்கலாம். சுதர்ஷன், என்ன நடந்தது? சென்னை சூளைமேட்ல 72 வயது முதியவர் மீது தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. அந்த வீடியோ காட்சி தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி ஒரு பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கிறது. வீரப்பன் என்பவர் மீது ஜெகன் உள்ளிட்ட 3 பேர் சேர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதாவது குழந்தை மீது பந்து அங்க விளையாடி கொண்டிருந்த அந்த பந்து பட்டதை தட்டிக்கிட்டு இருந்த வீரப்பன் மீது தான் தாக்குதல் நடந்திருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு போக்சோ வழக்குல இந்த வீரப்பன் ஏற்கனவே கைதாகி சிறைக்கு சென்றவர் என்று கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாம போக்சோ வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருவதாகவும் பொய் புகார் எனவும் எதிர்த்தரப்பு நீதிமன்றத்துக்கு வராத நிலையில தான் வழக்கு நடந்து வருவதாக பாதிக்கப்பட்டவருடைய மகன் தகவலாக தெரிவித்திருக்கிறார். அது முதல் வீரப்பன் வீட்டின் அருகே உள்ளவர்கள் ஆபாசமான வார்த்தைகளால் பேசி திட்டி வந்திருக்கிறார்கள். கடந்த சனிக்கிழமை மனைவியை பார்க்க சென்ற வீரப்பன் தனது மகள் மீது பந்து பட்டதை கேட்ட போதுதான் வாக்குவாதம் முற்றி 2 பெண்கள் கிரிக்கெட் பேட்டாலும் ஜெகன் என்பவர் குத்து சண்டையில் அடிப்பது போல தாக்கி வருகிறார். அந்த வீடியோ காட்சிகள் அந்த சிசிடிவி தெளிவாக பதிவாகியிருக்கிறது. ஒரு பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கிறது. இதுல அவர் சுருண்டு கீழே விழுந்த நிலையில சூளைமேடு காவல் நிலையத்தில் அதன் பிறகுதான் புகாரானது கொடுக்கப்படுகிறது. அவர் சுருண்டு கீழே விழுந்த நிலையில அவர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது. சூளைமேடு போலீசார் ஜெகன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையை செய்து வருகின்றனர். பேத்தி மீது பந்து பட்ட காரணத்தினாலதான் இந்த பிரச்சனை உருவாகி இருக்கிறது. ராயப்பேட்டை மருத்துவமனையில அந்த முதியவர் சிகிச்சை பெற்று வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.